அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குளுன்னு ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படா இந்த நுங்க சீசனும் மாம்பழ சீசனும் சேர்ந்து வரும்னு வெயிட் பண்ணி டைம் ஆனதாங்க மிச்சம். எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு பாருங்கள். வெயில் காலம் வந்தாச்சு, நுங்கு சீசன் வந்தாச்சு, மாம்பழமும் வந்தாச்சு. சரி, ரெண்டையும் வச்சு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் செஞ்சிடலாங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்கிட்டு வந்த நொங்கில் 2 நொங்கை மட்டும் ஆட்டையை போட்டுட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சுங்க. 2 நொங்கை உரிக்கவே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. ஒரு பக்கம் மாம்பழத்தை நல்லா நறுக்கி அதில் உள்ள ஃப்ளஷ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. மாம்பழத்தில் உள்ள ஃப்ளஷ் எல்லாம் எடுக்கும்போது தோல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. அந்த தோலெல்லாம் தனியாக தூக்கி தூர போட்டுருங்க. அந்த சீடில் உள்ள ஃப்ளஷையும் தனியாக கலட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா அதோட ஃப்ளஷ் ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. அந்த நொங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்குள்ள நாப்பட்ட பாடு இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு தள்ளி வலிக்கி போயிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக குட்டி குட்டியாக கட் பண்ண நொங்கு பீஸ்லாம் எடுத்து ஏர்டைட் ஜாரில் அப்படியே போட்டு வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் மாம்பழத்துலேருந்து எடுத்த ஃப்ளஷ் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நல்லா இனிப்பு ஜாஸ்தி இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒயிட் சுகர் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அது கூடவே கொஞ்சமாக பால் விட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. எவ்வளோ தான் பால் விட்டு அடித்தாலும் திக்காக தான் இருக்கும். கொஞ்சமான திக்கான பேஸ்ட்டை மட்டும் அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. மீதி கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிவிட்டு அப்படியே இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே மேலால் நம்ம நறுக்கி வச்சுருக்க நொங்க மேலால் தூவி ஜெல்லி மாதிரி மூடி ஃப்ரிட்ஜ்லையோ இல்லை ஃப்ரீசர்லையோ பொறுமையாக ஜில்லாகட்டும் நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இல்லை உடனே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு உடனே எடுத்து சாப்பிட்றலாம். கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/2 hourலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு ஆகிடும். எடுத்து சர்வ் பண்ணால் அடிபொலியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.